அது என்னன்னே தெரிலங்க. காலையில எந்திரிச்சோனே மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் உலாவிட்டு வந்தா தான், நான் ஒரு மனுஷியாகவே உணர்கிறேங்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அதுவும் மொபைலெல்லாம் தலைய சுத்தி தூக்கி போட்டு போனோம்னா, இன்னும் ரிலாக்ஸ்டா கூலா அங்க உட்காந்துட்டு ஆனா இந்த குடும்ப இந்த குடும்ப பொறுப்புகள் எல்லாம் தலைமையில சுமக்கிறனால இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஓடியாந்துருவேன் சமைக்க. ரொம்ப நாளாக பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் விடிவு காலம் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சன் பாத் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு மாடிக்கு போனால் சரியான வெயில். ஃப்ரெஷ்ஷாக மீனை தூக்கி வச்சா கூட கருவாடை அடுத்த நிமிஷமே மாறிடும் போல். நமக்கும் இந்த நிலைமை தான் ஸ்ரீமதின்னு சொல்லிட்டு கடன்னு காய போட்டு ஓடியே வந்துட்டேன். சாயந்தரம் கம்பு லட்டு செஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் பார்த்து வியந்த அதிசய பொருள் இந்த ஆப்பிள். இந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லைட்டாக முளைச்சிருக்கா. இந்த மாதிரி நான் ஒரு ஆப்பிளே நான் பார்த்ததில்ல இந்த 25 வருஷம் சர்வீஸில். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா மிராக்கிள் இது, காஷ்மீருக்கு தான் நம்ம போக முடியல, காஷ்மீரில் வரல, ஆப்பிளையாச்சும் வளர வச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி போட்டு செடியை முளைக்க வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி வருதுன்னு கொஞ்ச நாளில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி அதிசய பொருளை நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.